السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் 15ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அல்லது பற்றாக்குறை இருப்பதாக நாம் தவறாக நம்பும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த சில செய்திகளை நம்ம கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வறுமை என்று நம்ம நினைத்து நமக்கு பொருளாதாரம் போதவில்லை, மற்றவர்கள் எல்லாம் நல்ல வசதியாக தன்னிறைவாக இருக்கிறார்கள் என்று நாம நினைத்தால் அதற்கு இன்னொரு தீர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன தீர்வு என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் இல்லைன்னு பத்தவில்லை என்று எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு நிறைய தீமைகளை நோக்கி நம்ம செல்ல ஆரம்பிச்சிருவோம். காசு இல்ல பணம் இல்லைன்னு சொன்னா ஓரளவுக்கு தாராளமா இருக்கும் பொழுது நல்லவனா வாழ்ந்த மனிதன் எல்லாம் பணம் இல்லைன்ற உடனே நாத்திகனா மாறுறது நீங்க பாக்குறீங்க. கடவுள் இல்லைன்னு பேசுறதுல 99% பேரு இந்த சோத்து பஞ்சாயத்துல இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. சாப்பாட்டுல பிரச்சனையை நினைத்து கொண்டுதான் என்ன செய்யறது, இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க. அதை பேசிட்டு அதை வச்சு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அப்புறமேல அதை விட்டுருவாங்க. இந்த பேசியே அப்படியெல்லாம் நம்ம உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரம் குறைவா இருக்கும் பொழுது நம்ம இடத்துல பல கேடுகள் குறைவா இருந்தாலும் சரி, குறைவா இருக்கு நம்ம தப்பா நினைச்சாலும் சரி, போதுமானதாக இருக்கும், நம்ம போதவில்லை என்று நினைப்போம். அப்படி இருந்தாலும் உண்மையாகவே நம்முடைய அவசிய தேவைக்கு போதவில்லை என்று இருந்தாலும் அப்ப நம்முடைய மனசு என்ன செய்யும் என்று கேட்டால், நமக்கு காசு இல்லைன்னா அந்த கடவுள் நமக்கு எதுக்கு, நமக்கு சாப்பாடு தரணுமா இல்லையா, அவன மாதிரி என்ன வைக்கல இல்ல, நானும் அவனு ஒண்ணுதானே அப்படின்ற ஒரு தர்க்கம் பேசி நம்மளை கடவுள் மறுப்பாளர்களாக இந்த வறுமை மாற்றிவிடும். எல்லோரையும் இல்ல, சிலரை மாற்றி இருக்கிறது. இன்னும் சில பேரை அவங்களுடைய நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், தொழிலில் ஒரு இழப்பு ஏற்பட்டால், நேற்று வரைக்கும் அல்லாண்டு இருந்தவர்கள், வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நல்ல முறையில் மார்க்கத்தை பேணியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நஷ்டம் வந்தவுடனே, கஷ்டம் வந்தவுடனே உங்கட அல்லாவது தொழுகையாவது ஒன்னாவது மண்ணாவது நினைச்சுவாங்க, எல்லாத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக சிலர் மாறி இருக்கிறார்கள். நம்மளே கண்ணால என்ன செய்யலாம், சில பேர் அல்லாவை இல்லைங்கிறதுக்கும் போயிருவான். சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா, நேற்று இருந்ததை விட தன்னுடைய வணக்க வழிபாடுகளை நல்ல செயல்களை எல்லாம் குறைத்துக் கொள்வான். ஏன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கடமை நினைக்கிறான், நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு எனக்கு தரணும், எனக்கு தந்துட்டு குறைச்சிட்டா நான் ஒத்துக்குருவேனா, அந்த அல்லாஹ் எனக்கு என்னதுக்கு, அந்த அல்லாவுக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும் என்று எதை வேற அல்லாஹ் இருக்கிற மாதிரி, இந்த அல்லாஹ் விட்டு வேற அல்லாவுக்கு போறோங்கிற மாதிரி என்ன செய்யறான், அவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் குறைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வறுமையினால இப்படியான ஒரு சோதனை வருகிறதா இல்லையா, இது வந்துராம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துல ஓதுவதற்கு கற்றுத்தந்த துஆவுல, இறைவா வறுமையின் ஃபித்னாவில் இருந்து, வறுமையின் சோதனையிலிருந்து, வறுமையின் குழப்பத்திலிருந்து என்னை காப்பாத்து. நமக்கு அந்த வறுமை இருந்தா கூட வறுமையினால் சில விளைவு நம்மள்ட்ட ஏற்படும். அது நம்ம சொந்த கையை கொண்டு கர்ணமாய முடியாது. படைச்ச இறைவன் நம்மளை அதை மாற்றி அமைச்சாலே தவிர, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினாலே தவிர அதுல ஜெயிக்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நமக்கு சில துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் அத்தஹியாத்துல ஓதுற துஆ இருக்கு இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் மாசமி, மாசமு என்றால் கடன், பாவம், பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒல் மக்ரமி, கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்து, மன்னரை வாழ்க்கையின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அதாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்,
ஒமின் ஃபித்னத்தின் நார், நரகத்தின் சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அதாபின் நார், நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, பணத்தால் ஏற்படுகிற சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, வறுமையினால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அப்ப பணம் பெருத்து போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது, பணம் இல்லாமல் போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது. அது ஏற்படாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பெரிய ஒரு பாதுகாவலனை பிடிக்க வேண்டும். ஷைத்தான் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு அன்றாடம் செல்வமாய் இருப்பவர்கள் இதை கேட்கணும். எப்படி கேட்கணும்? இறைவா, எனக்கு செல்வத்தை நிறைய கொடுத்திருக்கிற, இந்த செல்வம் எல்லாரையும் தடம்புரலை செய்யும், பாவம் செய்ய தூண்டும், அநியாயம் செய்ய தூண்டும், மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும், மண்ட கர்வத்தை ஏற்படுத்தும், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தாம என்னை காப்பாத்து என்று சொல்லி செல்வந்தர்களும் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டி இருக்கிறது. செல்வம் இல்லாதவங்களும் இறைவா, இந்த மாதிரி என்கிட்ட வறுமை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் உன்னை மறுக்கிறவன ஆக்கி விட்டுறாது, உன்னை நன்றி கட்டவன ஆக்கி விட்டுறாது, இபாதத்துகளை குறைக்கக்கூடியவன ஆக்கி விட்டுறாது, இதுல நீதான் காப்பாற்றணும் என்று இதையே ஒரு முறையீடா நீங்க செஞ்சேன்னு வைங்க, அப்புறம் வருமா? இந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடின பிறகு ஷைத்தான் அந்த மாதிரி உங்களை கொண்டு போவானா? இந்த கவசத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வறுமை ஏற்படுமையானால் நம்ம தடம் புரண்டு விடுவோம். இந்த கவசத்தை இப்ப இருந்த நீங்க நடுநிலையாவே இருங்க, மேலையும் இல்ல நடுத்தரமா இருக்கிறீன்னு வைங்க, நீங்க வறுமைன்னு உங்களை சொல்ல இயலாது, நீங்கள செல்வந்தர்கள் உங்களை சொல்ல இயலாது என்று இருந்தாலும் இதை கேட்கணும். அல்ல இப்படி மேலே ஏத்தலாம், நம்மள கீழே இறக்கிடலாம். எல்லாம் மேலே ஏத்தினாலும் அதனால் வர்ற சோதனை நீ தான் காப்பாற்றணும். கீழே எங்களை இறக்கிட்டாலும் அதனால் ஏற்படுற சோதனைகளை நீங்க காப்பாற்றணுமே தவிர எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்கிற செய்தி புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். 6375, 6376, 6368, 6777 இந்த ஹதீசுகள் எல்லாம் இந்த வறுமையினால் வர்ற சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். செல்வத்தினால் வருகிற சோதனையிலிருந்தும், சோதனை என்ன? கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளுறதுதான் சோதனை. அதுல உள்ள சோதனை என்னது? கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளி விடுவது. அப்ப இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் எல்லாம் இதனால் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வறுமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா, வறுமை பணம் பத்தல, போதுமான அளவுக்கு வரல என்று சொன்ன உடனே ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்குதான்னு பாக்குறான். கரெக்டா நேர்மையா சம்பாதிச்சுட்டே இருப்பான். நேர்மையா சம்பாதிக்கும் பொழுது அவன் சாப்பிடுவதற்கும், குடும்பத்தார் சாப்பிடுவதற்கும், அவன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும், வீடு வாசலை கட்டுவதற்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கான்னு வைங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பான். அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம், அதான் போதுமானதா இருக்குதுல என்று போயிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு காரணத்தினால அல்லாஹ் இறுக்கி பிடிச்சான்னு வைங்க, அது பத்தல, இது பத்தல, சாப்பாட்டுக்கு பத்தல, படிக்க வைக்க பத்தல, காலேஜுக்கு சீட்டுக்கு வாங்க பத்தல, இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளை என்ன தூண்டும்? பணம் என்ன அந்த வறுமைன்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ என்ன தூண்டும் என்றால், எந்த வழியில் கிடைத்தாலும் பரவாயில்ல, பணம் வேணும். இப்ப எனக்கு 10 லட்சம் ரூபாய் இப்ப தேவை, 6 மாசமா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு, இப்ப எனக்கு 5 லட்சம் தான் கிடைக்குது, இன்னும் 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? அப்ப நான் என்ன செய்வேன்? திருடுவேன், மோசடி செய்வேன், கலப்படம் செய்வேன், ஏமாத்துவேன், கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் தில்லு முள்ளு, திருகுதாளம், மோசடி, பிராடு, கலப்படம், வஞ்சகம், எல்லாம் என்ன வேண்டாலும் செய்து ஹராமான பொருளை விற்பேன், சாராயம் விற்பேன், லாட்டரி சீட்டு விற்பேன், போதைப் பொருளை விற்பனை செய்வேன், பீடி சிகரெட்டை விற்பேன். அவன் எவன் எக்கடு கேட்டான், எனக்கு பணம் வேணும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்வேன் என்று சிலர் இல்ல பலர் போகிறார்களா இல்லையா? அது ஃபக்ர்னால, வறுமையினால் வர்ற சோதனை தானே. அது நேற்று வரைக்கும் கரெக்டா வர்ற வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தான். மாசம் மாசம் அவனுக்கு என்ன தேவை என்று அவன் நினைக்கிறானோ அது வர்ற வரைக்கும் அவனுடைய தொழிலை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடுனா அதே மாதிரி நீடிக்கவும் வைக்குவான், அல்லாஹ் நாடுனா கீழே இறக்கவும் செய்வான். கீழே இறக்கும் போது அதுக்கு தகுந்தவாறு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும். மனசை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மனசை நம்ம நினைச்சோம் ஏனால் என்ன செய்ய முடியும், அது தகுந்தவாறு சரி கட்டிக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி சரி கட்ட விரும்பாமல் என்ன செய்கிறான், ஹராமான வழியில் வந்தாலும் பரவாயில்லை, ஒரு காலம் வரும் அவனுடைய வருமானம் ஹலாலா ஹராமா என்று கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஒரு மூமின் முஸ்லிமா இருக்கக்கூடியவன் இப்படி நினைத்து பார்க்காத ஒரு காலம் வரும் சொன்னாங்களே,
அது இந்த பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டவர்களுக்கு வருகிறதா இல்லையா? பல பேருக்கு வருகிறது. கேட்டா என்ன செய்யறான்? ஏன்டா லஞ்சம் வாங்குற, அந்த தேவை இருக்கு, 2 குமரை கட்டி கொடுக்கணும்லங்கிறான். இவன் குமரை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் லஞ்சம் வாங்குறது சரின்னு நினைக்கிறான். ஏன்டா இப்படி அநியாயமா மக்களை ஏமாத்துற, டூப்ளிகேட் ஏன்டா விக்கிற, மட்டமான பொருள் இதுல நல்ல பொருள் வியாபாரம் பண்றேன்னு கேட்டா அவங்களுடைய தேவைகள் முறையை காரணமாக்குறான். உனக்கு தேவை ஆயிரம் இருந்தாலும் அடுத்தவன் தலையில நீ கை வைக்க உனக்கு யார ரைட்டு தந்திருக்கிறா? அடுத்தவனை ஏமாத்திருக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது? அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வராம இப்படி எல்லாம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது எப்படி நம்ம தப்பிக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இந்த பண விஷயத்துல தௌஹீது கூட எல்லாத்திலிருந்து அவனை விடுபட வைத்திருக்கிறது. இந்த தௌஹீதுங்கிற ஏகத்துவ கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? பல வருடங்களாக உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஷிர்க்கை விட்டு வெளியேறான். நாகூர் ஆண்டவர் தான் நம்மளுக்கு படியளக்கிறவர்னு நினைத்து இவனுக்கு பேரே சாவுலமீது வச்சிருப்பாங்க. அவர் பேரை எப்படி வச்சிருப்பாங்க? சாவுலமீது பேர். சாவுலமீது அவளியா தான் கொடுத்தாரு. பேரே மொய்தீன் பிச்சை. குழந்தைக்கு பேர் எப்படி வைக்கிறான்? மொய்தீன் பிச்சையாக கொடுத்தாருங்கிறான். அந்த மாதிரி எல்லாம் வைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு தௌஹீது உள்ள நுழைஞ்சவுன அந்த பேர் எனக்கு வேண்டியதில்லை, அப்துல்லான்னு என் பேரை மாத்திக்கிட்டேன், நான் சாவுலமீது வைக்க மாட்டேன், அல்லாவுக்கு தான் அடிமையா இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பேரை மாத்துறான், எல்லாத்தையும் மாத்துறான். பல வருடங்களாக ரத்தத்தோடு ரத்தமாக ஊறி போன கந்தூரி, கூடு, கொடியேத்தம், கும்மாளம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வர்றானா இல்லையா? அப்ப தௌஹீது தாய் தந்தை பெற்றோர் விட்டார் அனைத்தையும் கூட பகைத்துக் கொண்டு அவனை ஒரு கொள்கையில உறுதியாக இருப்பதற்கு வைத்திருக்கிறது. ஆனால் இவன் எங்க அடிபட்டு போறான்னு பாருங்க. இந்த தௌஹீது பேசுறவனும் கூட ஷிர்க்ல தப்பிச்சிடறான், மதுஹப்ல தப்பிச்சிடறான், கத்தம்பாத்தியால தப்பிச்சிடறான். இதுகள் எல்லாம் அவனுக்கு பல வருஷமாக ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் தானே. பல வருடங்களா இதுதானே அப்பம் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பம் பாட்டம் சொன்னாலும் சரி, 50 தலைமுறையா இது கடத்தி வரப்பட்டாலும் சரி, நான் இதை குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறோமே. இந்த பக்ரு வறுமை பத்தலே நினைக்கக்கூடிய நேரத்தில் பத்தாமையில இருக்காது. அப்படி நினைச்சாலே போதுமானதெல்லாம் தந்திருக்கும் பொழுது போதல் நினைச்சா தௌஹீதுவாதி கல்யாணம் நடத்த டவுரியா வாங்கி போறான். கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யறான்? இவன் வறுமைன்னு கூட இவனை சொல்ல முடியாது. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை, இன்னும் ஈஸியா ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும் போது அதை விடுவானே அப்படின்னு உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? அம்மா அப்பா தலையில பழிய போட்டு வாங்கிக்கிறான், தௌஹீதுவாதிங்கிறான். தௌஹீதுக்காக வேண்டி அடி உத வெட்டு குத்து கேசு எல்லாத்தையும் சந்திக்கிற ஒருத்தன் கூட இதுலயும் அடிபட்டு போயிடறான். இது ரொம்ப ஆபத்து. இந்த வறுமைங்கிறது வறுமைன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நேற்று சொன்னபடி உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும், கீழே உள்ளவர்கள் நமக்கு கீழே இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இது மாதிரியாக மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணாம இருந்தா, இறுதியாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடாமல் இருந்தால், இந்த பாதுகாப்பு தேடுவதில் குறை வைத்தவர்களா இருப்பார்கள். யாரு? இந்த வரதட்சணை வாங்குறவன். அதே மாதிரி காசை செலவழிக்கிற விஷயத்தில் கல்யாணத்தில் என்ன செய்யணும்? தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பகட்டை, தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு தகுந்த மாதிரி நான் 1 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் எடுப்பேன், 5 லட்சம் ரூபாய்க்கு இது பண்ணுவேன், 10 லட்சம் ரூபாய்க்கு விருந்து கொடுப்பேன் என்றெல்லாம் இந்த பண விஷயத்தில் மாத்திரம் எல்லாத்திலும் இங்க நூல் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தௌஹீதுவாதி கூட என்ன பண்றான்? காசு மேட்டரில் விழுந்துறான். ரொம்ப ஆபத்தானது. பணம் இருந்தாலும் அவனை டைப் ஆக்கிப்படுது. பணம் இருந்தா இந்த மாதிரி வீண் விரயமா செலவழிக்க சொல்லுது. பணம் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி வாங்க சொல்லுது. பெண் வீட்டார் என்ன செய்யறது? முதுகு பின்னாடி வாங்குறது, டேபிளுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி என்ன செய்யறது? வேற பேர் அன்பளிப்பு சொல்லி வாங்குறது, லஞ்சம் வாங்குறான்ல. அந்த மாதிரி இவனு ஏதாவது ஒரு குறுக்கு வேலையில கையாண்டு இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த ரெண்டுமே ரொம்ப ஆபத்தா தெரியுது பாருங்களேன். பணம் வந்தாலும் நமக்கு ஆபத்து வேற வழிக்கு தள்ளி இருக்கு. நம்மள எவ்வளவு தௌஹீத்வாதியா இருந்த எத்தனை தௌஹீத்வாதிகள் பாக்குறோம். ஒரு வசதியா அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருவான். அவங்களுடைய ஒரு நல்லது கெட்டது வரக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம என்ன மாதிரி இருந்தோம், அல்ல நம்மளை இப்படி ஆக்கிட்டான்னு நினைத்து பார்க்காமல் என்னிடத்தில் இருக்கிற காட்டுறது எங்க கொண்டே காட்டுறது, கல்யாணத்தினால காட்ட இயலும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஏழைகள்லாம் வைத்தறியக்கூடிய வகையில் அவங்களுடைய திருமண குடும்ப நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக நடத்தி கொண்டு அதுக்கு ஏதாவது ஒரு முகத்திரையை போட்டு அதை சமாதானம் படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுவும் ஆபத்துல முடிகிறது. ஏழ்மைங்கிறது ஏழ்மையா இருந்தாலும் ஏழ்மை நினைத்தாலும் அவன் இந்த மாதிரியான குறுக்கு வழியில அவன் செலவழிக்கிற குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். இவன் வசூல் பண்றதுக்கு என்ன செய்யறான்? குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். ஆக கடைசியில் இந்த பணங்கிற ஒரு மேட்ரு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய சோதனையாக இருந்தாலும் சோதனை, இல்லாட்டாலும் சோதனையா இருக்கிறது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாதுகாப்பு தேட சொன்னார்கள். அப்ப தௌஹீத்வாதிகளும் பிறண்டுரும் என்று சொன்னால் என்ன காரணம்? நீங்க முறையிடல அல்லாஹ்விடத்தில். இப்ப முறையிட்டு பாருங்க, இறைவா வறுமை வந்தாலும் சரி,
அதனால் வர்ற சோதனையில காப்பாத்தி வரும். செல்வம் அளவுக்கு மீறி நீ தந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய ஃபித்னாவில் இருந்து என்ன செய்ய, நீ தான் காப்பாற்றணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் கீனா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, ஃபக்ருடைய வறுமையுடைய ஃபித்னாவில் இருந்தும் என்னை நீ தான் காப்பாற்ற வேண்டும், செல்வத்தினால் ஏற்படக்கூடிய ஃபித்னாவில் இருந்தும் நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை 5 வேளை தொழுகைகளையும் அத்தஹியாத்துல 5 வேளை தொழுகை மாத்திரம் இல்லாம சுன்னத்தாக நபிலாக நாம் தொழக்கூடிய தொழுகையெல்லாம் அப்படி கணக்கெடுத்து பார்த்தால் பல தடவை ஒரு நாளைக்கு இதை கேட்கிற இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மூலமாக இந்த கேட்டிலிருந்தும் நம்ம காப்பாற்ற, ஹராமான வழியில சம்பாதிக்கிறது, ஹராமான வழியில செலவு செய்யறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கவசமாக இந்த துவா அமைந்திருக்கிறது. இது நம்மளை அடுத்து காப்பாற்ற, மனக்குழப்பத்திலிருந்து காப்பாற்ற நம்மளுக்கு கவசமாக நிற்கும். அது மாதிரி என்ன செய்யறோம், இந்த வறுமை வரக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இவன் இந்த சாமியார்ட்ட போறவன், இந்த மந்திரத்துக்கு போறவன், இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வறுமையில் உள்ளவன் ஜாஸ்தியா போவான். பணக்காரனும் போவான், அதுவும் தான், அதுவும் தள்ளத்தான் செய்கிறது. வறுமையா இருக்க என்ன செய்வான், இவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னா அது ஒரு நியாயமான மார்க் அனுமதித்த முறை, அல்லது மூட்டை தூக்கி தொழில் செஞ்சு சம்பாதிக்கிட்டா அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை. இவன் என்ன பண்றான் தெரியுமா, வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறான், அல்ல வியாபாரத்தை பண்ணனாலும் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது, வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்குமா. ஒருத்தர் என்ன செய்வாரு, நீ இந்த மாதிரி இதை பிரேமம் வச்சு வாசல மாட்டு, பயங்கரமா செல்வம் வரும்பாரு. அவன் அந்த பிரேம வித்துதான் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறான். இந்த பிரேம எழுதி கொடுக்கறான அவனுக்கு தொழில் என்னது, இவன் அந்த பிரேம வித்துப்பட்டு இவன் 100, 200, 500, 1000 பிடிங்கி சாப்பிட்டு இருக்கிறான். அந்த பிரேம அவன் கொண்டே வீட்டு வாசல்ல மாட்டி பணக்காரன் ஆவ காணாம். இவனுக்கு பிரேம கடையில மாட்டுங்க, வியாபாரம் பிச்சுட்டு போங்கிறான்ல, வியாபாரமே இல்லங்க, பெரிய கஷ்டமா இருக்கு, வருமானம் பத்தல, அது நீங்க ஒரு பிரேம் பண்ணி தர்றோம் தாயத்து, அதை நீங்க என்ன செய்யுங்க, செம்பு தகட்டில் எழுதி தருவோம், அதை கடைக்கு முன்னாடி மாட்டிட்டீங்கன்னா வியாபாரம் பயங்கரமா போவோங்கிறான். இந்த வேலை ஏன் செய்யறான், பத்தலை நினைக்கும் போது அள்ளி போட்டுட்டு தான் செய்ய மாட்டான். பத்தலை வருமானம் பத்தலை நினைக்கும் பொழுது அப்ப இந்த தாயத்தை இந்த தகடை மாட்டினோம்னா மக்கள் அப்படி திரும்பிடுவாங்க, மக்களுடைய கவனம் திரும்பிடுவான். அப்படியே இந்த தகடு என்ன செய்யுமா, ஆள்களை எல்லாம் அந்த வியாபாரத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறான். டிவியை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்காகவே டிவியில் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு டிவிலையும் ஒரு 2-3 நிகழ்ச்சியாவது வருது. ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியிலையும் 2-3 பேராவது உட்கார்ந்துட்டு என்ன செய்யறான், ராசிக்கல் வேணும், ஒருத்தன் உட்கார்ந்து ராசிக்கல் வேணுமா, எதுக்கு ராசிக்கல், நீங்க இந்த மாதிரி மரகதத்துல மோதிரம் போட்டீங்கன்னா அது மரகதத்துல போடணும், இந்த விரல்ல போடணும், இந்த விரலுக்கு இந்த மோதிரம், இந்த விரலுக்கு இந்த மோதிரம், பிறந்த நாளுக்கு தகுந்த மாதிரிலாம் மாத்துவாங்க. நீங்க ஜனவரி பிறந்தால்னா நீங்க கோமேதகம் போடுங்க, பிப்ரவரியில பிறந்தீங்கன்னா வைடூரியத்தை போடுங்க, மார்ச்ல பிறந்தீங்கன்னா அதை போடுங்க, கல்யாணம் ஆனவர வந்த இதை போடுங்க, புள்ள இல்லாதவர வந்த அதை போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறான், ஒரு மோதிரத்தை ஒரு கல்ல வாங்கி மாட்டின உடனே நேற்று இருந்தது மாறிடுமா. இவர் வறுமையில இருந்தார் பாருங்களேன், இந்த கல் என்ன செய்யுமா, அவர் வறுமையெல்லாம் காப்பாத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிரும் விடுறாங்க, போய் சொல்றாங்க. அவன் வேண்டாம், அந்த கல்லை வித்து என்ன செய்யுமா, சாதாரண ஒரு கல்லுக்கு ராசிக்கல் பேரை வச்சு உங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிச்சு இருப்பானே தவிர அது எப்படி பணக்காரன் ஆகுங்க. இப்படி எல்லாரும் வாங்கி போட்டா எல்லாரும் பணக்காரன் ஆகுற மாதிரி செட்டப் உலகத்தில் இல்லவே இல்லையே, அல்ல அப்படி அமைக்கவே இல்லையே. ஒரு காலகட்டத்திலாவது எல்லாரையும் நாங்க சமமா ஆக்க போறோம்னு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி உண்டாக்குனாங்களே, அதுலயாச்சும் உண்டாக்குனாங்களா, அதுக்குன்னு மெனக்கெல்லாம் பார்த்தானுவ. இரும்பு திரையை போட்டு வாய் திறக்க கூடாது நாக்கி, பேச்சுரிமையை பறித்து, எழுத்துரிமையை பறித்து, பொருள் முதல் வாதம் பேசி, இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கொள்கையை சொல்லி என்னஞ்சாங்க, சைனாவுலையும் ரஷ்யாவுலையும் கம்யூனிசம் கொண்டு வந்தாங்க. அது என்ன கம்யூனிசம், எல்லாம் சமம், ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது, எல்லா சொத்துக்கும் அரசாங்கம் தான் சொந்தக்காரன், தனியார் யாருக்கும் எந்த தனி உடைமை கிடையாது, தனி உடைமை கொடுமையா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடான்லாம் பாட்டுகள் மூலமா அந்த கருத்துக்களை கொண்டு விதைத்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் கொண்டு வந்தாங்க. என்னாச்சு, மக்கள் நம்பினாங்க, எல்லாரும் சமமாக போறோம், ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, நாடு நாசப்படுகொலைக்கு போய் எல்லாருக்கும் அவனுக்கு உழைச்சாலும் சம்பளம், உழைக்காட்டாலும் சம்பளம், எல்லாம் சமமான சம்பளம். அவன் உழைக்க போனான், சும்மா உட்காந்துட்டு இருப்பான், ஏன் சம்பளம் கிடைச்சு போயிருதுல. கடைசியில் நாட்டினுடைய உற்பத்தி எல்லாம் அழிஞ்சு போய் கடைசியில் ஏழை பணக்காரன் இல்லைன்னு சொன்னானா, ஏழை பணக்காரன் எல்லாம் ஒரே மாதிரியா இல்ல. பணக்காரங்கிறது இந்த ஆள் மாறி இந்த கட்சியில பொலிப்பீரோன்னு இருப்பான் பாருங்க, அவனுக்கு வசதிகள் கூட, அந்த அதிகாரத்துக்கு பொலிப்பீரோ தான் அதிகாரத்துக்கு வருவாங்க. இந்த பொலிப்பீரோன்னு கட்சியில வட்டம் மாவட்டம் கவுன்சிலர் இந்த மாதிரி வருவாங்கல்ல, இவன் எல்லாம் கார்ல போவாங்க, இவன் நடந்து போயிட்டு இருப்பான். அது அந்த பணக்காரனுக்குள்ள வேற பணக்காரன். எல்லாரும் சமம்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அதிபரும் மக்களும் ஒரே மாதிரியா போவாங்களா,
ஒரே மாதிரி வீடா, ஒரே மாதிரி காரா, ஒரே மாதிரி ஊதியமா, ஒரே மாதிரி வாழ்க்கையுடைய சாதனங்களா? இல்ல. பிரதமர்ல இருந்து கீழே உள்ள அதிகாரிகள் வரைக்கும், ஒரு பஞ்சாயத்து போர்டுடைய தலைவர் ரேஞ்சில் உள்ளவன் வரைக்கும் அவனுடைய நிலையெல்லாம் வேற, மக்களுடைய நிலை வேற என்று சொல்லி பணக்காரனை இடமாத்தினாங்க. அந்த பணக்காரன் புடுங்கி இந்த பணக்காரன் வச்சுக்கிட்டானே தவிர சமமாக்க முடிஞ்சா? அப்ப சமமா இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாம் திறந்து விட்டுவிட்டு கம்யூனிசம் தப்பு ஸ்டாலின் சிலை போய் உடைக்கிறாங்க. எந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உண்டாக்குனாங்களோ அந்த நாட்டில் ரஷ்யாவில் அந்த கோர்பச்சேவ் வந்து அந்த கம்யூனிஸ்டத்தின் முகத்திரையை கிழிச்சு எரிஞ்ச பிறகு என்னாச்சு? மக்கள்லாம் போய் அந்த ஸ்டாலின் தான் இரும்பு திரையை போட்டு வச்சிருந்தான், அவனுடைய சிலையெல்லாம் அடிச்சு நொறுக்கி இந்த மாதிரி நாட்டை படுகொலை மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கல. அந்த கோபத்தை அப்படி காட்டினாங்க. அதை கண்ணால பார்த்தோம். சோவியத் துண்டுண்டா செதறி, சோவியத் யூனியன் இப்ப இல்ல தானே, பல நாடுகளா பிரிஞ்சு போய் ரஷ்யான்னு தனியாகி போச்சு. சோவியத் யூனியன் சொல்லி பல நாடுகளை இரும்பு திரையை போட்டு வைத்திருந்தார்கள். அப்ப எல்லாரும் சமங்கிற ஒரு சித்தாந்தம் உலகத்தில் இல்லவே இல்ல. அப்ப எதுக்கு நீ ராசிகள் நம்புற? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கள்ள மாட்டினா எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிருவானே? சரி, இந்த ராசிகள் விற்கிறான் அவனாச்சும் எப்படி ஆயிருக்கிறானுல? இல்ல, அவன் நம்ம கல்ல வித்துக்கிட்டு தான் இருக்கான தவிர அவன் அந்த எத்தனை பேர் ஏமாறான், அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வருமே தவிர அவன் உலக பணக்காரன் அவன் இருக்கானா? ராசிகள் விற்கிறவன் என்ன எப்ப நம்ம ஏத்துக்கலாம்? இந்தியாவில் யார் பணக்காரன் சொன்னா இந்த ராசிகள் விற்கிறவன் தான் காட்டு. ஏன் நீ அம்பானி பிர்லா மாதிரி வரக்கானா? நீ ராசிகள் விக்கிறீங்களப்பா, நீ உள்ளதுல பயங்கரமான ராசிகள்ல வாங்கி நீ உன் கையில மாட்டிக்கிட்டு இந்தியாவில் நான் தான் டாப்பு, உலக பணக்காரன் யாருன்னு கேட்டா இந்த ராசிக்கல்ல உள்ள 10 பேர் ராசிக்கல் வியாபாரிகள் தான் காட்டு. அப்ப அது நம்பலாம். பொய். ஆனால் இவன்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் பொழுது எதை வேண்டாலும் பிடிக்க ரெடியா இருக்கான். துரும்பு கூட மூழ்குகிறவன், கடல்ல மூழ்கக்கூடியவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட பிடிப்பான். என்னத்துக்கு யூஸ்? இவன் பிடிப்பான் போய். அது எப்படி ஒரு துரும்பு எப்படி உன்னுடைய வெயிட்ட தாங்க, அது எப்படி உன்னை காப்பாத்து? ஆனா துரும்பு கிடைச்சா இது காப்பாத்திருமா நினைக்கிறான்ல, அந்த செத்து போயிருவோம் தன்னை கூடுதலா நினைக்கக்கூடிய நேரத்தில் எது கிடைச்சாலும் போய் என்ன செய்வான்? பிடிப்பான். அவன் பாம்பை கூட பிடிப்பான் கையில நினைச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு போர் போட்டு ஆளு காலி பண்ணிடுறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான பலவீனம், நம்ம எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறோமோ அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி நீங்க பணக்கார வறுமையா, கஷ்டமா, குடும்ப சொந்த வீடு இல்லையா, சொந்த கார் விளம்பரம், சொந்த கார் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, 4 குமரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று உங்களுக்கு கவலையா, பையனை டாக்டராக முடியவில்லையா, என்ஜினியர் இப்படிதான் சொல்லுவாங்க. இவ்வளவு இருக்காது விஷயம், நமக்கு ஒரு கல்ல கொடுங்க இப்படின்னு போய் என்ன செய்யறான்? கல்ல வாங்கி மாட்டான். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், பிராடுன்னு தெரியுது. இஸ்லாமியனுக்கு இதெல்லாம் வருமா? இதெல்லாம் இந்த கல்லுல அந்த மாதிரி வச்சிருக்கிறான. மண் தள்ளக்க செய்யன் உக்கில இலகி. ஒரு பொருளின் மீது ஒருத்தன் தொங்க விட்டு கொண்டால், தொங்க விடுறதுனா மோதிரமா தொங்க விட்டாலும் சரி, தாயத்தை தொங்க விட்டாலும் சரி, கழுத்துல தொங்க விட்டாலும் சரி, இடுப்புல தொங்க விட்டாலும் சரி, அது ஏதோ பண்ணும், நமக்கு உதவி செய்யும் என்று நினைத்தால் உக்கில இலகி அல்லாஹ் உன்னை கைவிட்டுருவான். அதே செய்து பாப்படா, அந்த கயிறு என்ன செய்து நானும் பாக்குறேன். அல்ல உக்கில இலகி, அதன் பக்கம் அவன் சாட்டப்பட்டு விடுவான் அர்த்தம். கொஞ்சம் நஞ்சம் அல்லாஹ் உதவலாம் நினைச்சிட்டு இருப்பானா? இந்த கைத்தை மாட்டுவான்ல, அதான் வேணுமா உனக்கு? அந்த கயிறு கட்டிக்கிட்டு அழுவு, அந்த ராசிக்கல்ல கட்டிக்கிட்டு அழுவு பாக்குறேன், நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான்? அது மாதிரி ஆக்கிடுவேங்கிறான். அப்ப இது வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தாயத்து, தட்டு, தகடு, ராசிக்கல்லு, அது இது எதுவுமே யூஸ் அதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி உடனே நிறுத்தப்படும். இல்லாட்டாவது அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா வந்து நான் தான் வந்து எதிர்பார்க்கலாம். செய்யணும்னு நினைக்கிற அல்லாஹ்வுடைய என்ன செய்ய மாட்டானா? செய்ய மாட்டாது. உக்கில இலகி, அதன்பாலே அவன் வந்து சாட்டப்பட்டு விடுவான். நான் வந்து அதுல ஸ்பெஷல் கேர் எடுக்க மாட்டேன், கவனம் எடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால் இது பித்னா, பக்கர்னால வறுமையினால ஏற்படக்கூடிய ஒரு பித்னா, இதுவும் பித்னா தான். அதே மாதிரி டிவியை திறந்தீங்கன்னா ஒருத்தன் வந்து காரணம் செய்வான், பேரை மாத்துங்கிறான். பணக்காரன் அவருக்கு என்னடா பணம், உங்க பேர் என்ன? பணக்காரன் அவ்வளவு கஷ்டப்படுறேன், உங்க பேர் என்னங்கிறான். என் பேரு கந்தசாமி. கந்தசாமின்னு வருதுல, எஸ்க்கு அப்புறம் 2 ஏ போடுங்க, கந்தசாமின்னு போடுங்க. எம் போடுறதுக்கு என்ன செய்யுங்க? கந்தசாமின்னு இருக்குல்ல, சாவண்ணா கொஞ்சம் நீட்டி விடுங்க, பணக்காரன் ஆயிருவேன். அப்ப வந்து இன்னொருத்தருக்கு என்ன செய்வான்? உங்க பேர் ராசிக்கு வந்து கந்த எஸ்க்கு போல செட்டு போடுங்க, கந்த சாமின்னு சொல்லுங்க. அதையும் மாத்திரம் அர்த்தம் இருந்தாலும் சரி, அர்த்தம் இல்லாட்டாலும் சரி. அது மாதிரி நம்ம நாட்டு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணா தெரியுமா? போன தடவை முதலமைச்சரா இருக்கும்போது, முதலமைச்சர் தான் நம்ம இருக்கிறாங்க, பசங்க இருக்க வேண்டியதானே. திடீர்னு பார்த்தா பேப்பர்ல வந்து ஜெயலலிதான்னு கடைசியில் 2 ஏ வருது. கையெழுத்து போடுறதுல ஜெயலலிதான் கடைசியில் 1 ஏ தானே வரணும்.
2A வருது. என்னடான்னு கேட்டா எவனோ சொல்லிவிட்டாங்க தேர்தல் வரப்போகுது, நீங்க ஜெயிக்கிறதா இருந்தா 2A AA போடணும், ஜெயலலிதா என்ன செய்யணும் அப்படி நீட்டுனா தான் நீங்க ஆகுவீங்கன்றாங்க. அதை விட்டு அனுப்பிடுங்க. அந்த தேர்தல் வர முடியல. வெறும் ஜெயலலிதாவா இருக்கும்போது நம்ம வந்துச்சு, இந்த பேரை மாத்தினா நீங்க ஜெயிச்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொன்னா அந்த சட்டசபையில் இணைஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடிதான் ஏற்கனவே இருக்கிறோம், பேரை மாத்தாமல முதலமைச்சரா இருக்கிறோம், மலையாளுக்கு மாத்தணும் அரசியல் மூலம். நீ ஏற்கனவே AA போட்டா நீ வந்து முதலமைச்சரா இருந்த, சிங்கிலியா தானே போட்ட, அப்ப சிங்கிலியா போட்டு முதலமைச்சரா இருக்கிற நீ வந்து எந்த கிறுக்கணும் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி AA போட்டு பண்ணி என்னாச்சு நடப்பு வெளியே விட்டாங்க, மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான். அப்ப இப்படிலாம் சொல்லுவாங்க, என்னத்த சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பான். அதாவது அது அடையணும் அதை அடையணும் இப்படி நினைக்கக்கூடியவன் எல்லாம் எது கிடைச்சாலும் நம்ம ஒரு முஸ்லீம் தான் அப்படி நம்ப மாட்டானே தவிர மற்றவன் அப்படி இருக்கிறான். அதே மாதிரி சில ஆட்களை கூட்டி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அறிவாளிங்கிறாங்க. இதுக்கு விளம்பரம் கொடுக்குறவன் யாரு? இந்த ராசிகள் வந்து மக்கள் நம்பணுங்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி இந்த பெயரியல் போட்டுக்கிட்டு செய்யறாங்க, பேரை மாத்திருக்கிறாங்க. ஆட்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஐயா இப்படிப்பட்டவர் தெரியுமா, என் பெயர் இப்படி இருந்தது, இதை மாத்தினா நான் அப்படி ஆகிவிட்டேன், இப்படி மாத்தினா இப்படி ஆகிவிட்டேன்னு என்ன செய்வான், இது மாதிரி சொல்வதற்கு அவன் காசுக்கு பேசுறாங்க. சினிமா நடிக்க என்ன செய்வான், கொடுக்கிற காசுக்கு சினிமாவை நடிக்கிற மாதிரி விளம்பரத்திலே நடிப்பான். நான் பயன்படுத்துவது இந்த லக்ஸ் சோப்புன்னு நடிகை விட்டு சொல்லுவாங்க. அவன் எந்த சோப்பு பயன்படுத்துறா, அவ வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய நல்ல நல்ல இதை விட தரமான சோப்பு அவ பயன்படுத்தி இருப்பா. இந்த பேஸ் நடிகை காட்டின் செய்வான், நான் பயன்படுத்தும் லைஃப் பாய் சோப்பு என்ன நடிகை பயன்படுத்துவாளா, ஆம்பளே யூஸ் பண்ண மாட்டாங்க லைஃப் பாய் சோப் பழகுதா, இவன் செய்யறா இந்த நடிகை பயன்படுத்து லைஃப் பாய் போய் தானே நான் பயன்படுத்துவதுன்னு சொல்றாங்கன்னா கொடுக்கிற காசுக்கு என்னத்தையா சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறான், இவனை உட்காந்துட்டு அட இவரெல்லாம் அப்படி ஆயிட்டாராம்ல, இந்த பேரை மாத்தி அப்படி ஆயிட்டாங்கிறார, இந்த பேரை மாத்தி இப்படி ஆயிட்டான் இவனு செய்யறது போய்கிட்டு நம்புறது. அப்ப இந்த வறுமை நமக்கு 10ல நினைக்கக்கூடிய நேரத்தில் எவனெல்லாம் கடை விரிக்கிறானோ அங்க போய் ரெடியா இருக்கணும். உன்னை பணக்காரனாக்குறதுக்கு வந்து எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணாலும் சரி, அது எவன் செஞ்சாலும் அதை பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம், இந்த அங்க அதையும் பார்த்துருவோம், இந்த இங்க இருக்கு இதையும் பார்த்துருவோம் இப்படின்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் சேமிச்சு வச்சா கூட கொஞ்சம் பணக்காரன் இருந்திருப்பான். அந்த காசை இவங்கள்ட்ட கொடுத்து அழுத காசை வச்சிருந்தா கூட ஒரு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சாது இருக்கலாம். இவங்கள்ட்ட போய் பணத்தை எல்லாம் கொட்டியாவது கடைசியில் என்னது அதே நிலைமை தான் இருக்குது. அப்ப அதனால வந்து வறுமைங்கிறது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இப்படி வரக்கூடாது. போதும் நீங்க நினைங்க, நேற்று சொன்ன அந்த அறிவுரை எல்லாம் என்ன செய்யுங்க, கவனத்தில் கொள்ளுங்க. பிளஸ் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்கள் என்பது அது ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொண்டால் இந்த மாதிரி போலித்தனமா உள்ள ஆட்கள்கிட்ட நீங்க தப்பிச்சுக்கலாம். என்ன அடிப்படை, அதாவது எதிர்காலத்தில் உள்ள விஷயத்தை யாருமே அறிய முடியாது. இது இஸ்லாத்தின் அடிப்படை. சென்ற வருஷம் நம்ம அந்த அடிப்படை தவறான கொள்கைகளுக்கு ரமலான்ல விளக்கம் கொடுத்தோம் இல்லையா, அதுல இதை பத்தி நம்ம தெளிவா விளக்கி இருக்கிறோம். சென்ற வருஷம் ரமலான் உரையில அந்த மறைவான விஷயங்கள் எதிர்காலத்தினுடைய விஷயங்களை வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு கல்லை காட்டிக்கிட்டு இதை வச்சு பணக்காரன போயிடுவேன்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்கணும். அது எதிர்காலத்தில் ஒரு விஷயம், எதிர்காலம் யாருக்கும் தெரியாது. அப்ப எதிர்காலம் யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்துகிட்டு இது எப்படி நம்புவான், அந்த கல்லை போட்டா கோடீஸ்வரன் ஆயிருவ, இந்த கல்லை போட்டா கோடீஸ்வரன் ஆவேங்கிறது உனக்கு எப்படி கிடைச்சு, யார் சொல்லி தந்தா, இந்த இல்மு இந்த அறிவு எதுல இருந்து பெற்றாய் என்று கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்பதான் ஆமா இவன் தானே சொல்றான், எந்த கல்லையும் சொல்லலாமே, இவன் எந்த கல்லுக்கு சொல்ற மாதிரி எந்த கல்லுக்கும் யாரும் சொல்லலாமே, இவன் சொல்றானே தவிர இதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம், இப்படி நீங்கள் நினைத்து பார்த்தீர்களே ஆனால் அதுவே பேர மாத்திரம் அப்படி ஆயிருவாங்க. சரி ஆயிட்டு போகுது, இது உனக்கு எவன் சொன்னா, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, பேர மாத்தினா இப்படி ஆயிரலாம்னு சொல்லி இறைவன் சொல்லி இருக்கிறானா, அல்லது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பேரை மாத்தணும்னு எக்ஸ்ட்ரா பவர் உண்டாகிறது, அதன் மூலமாக பணம் கொட்டக்கூடிய வழிகள்லாம் திறக்கிறத கண்டுபிடிச்சதை செஞ்சிருக்கிறானா, எதை வச்சிருக்கணும், ஒண்ணு விஞ்ஞானம் சொல்லியிருக்கானு, அல்லது ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் ஒரு ரசூல் என்ன செய்யணும் சொல்லி தந்திருக்கானு. ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அறிவியல் ரீதியாகவும் இது சோதிக்கப்பட்டதா, இந்த ராசிகள்ல மாட்டின உடனே பாருங்கள் இந்த ராசிகள்ல என்னென்ன சக்தி எல்லாம் இருக்கிறது, அது ரத்தத்தில் அப்படி கலந்து இப்படி செய்யும், அப்படி ஏதாவது செஞ்சு அது அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்காது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏன் இதெல்லாம் நம்புறீங்க? இன்னும் சொல்ல போனா அந்த பணத்தினுடைய வெறியில எந்த அளவுக்கு ஆயிடுறான்னு சொன்னா, பெத்த பிள்ளைய நரபலி கொடுக்கறான். நரபலி பெத்த பிள்ளைய கொண்டே உயிரோட பலி கொடுக்க, எதுக்காண்டி, நீ பணக்காரன் ஆகிறதா இருந்தால் காளிக்கு நீ வந்து உயிர் பலி கொடுக்க வேண்டும். அந்த காளிக்கு நீ இந்த காளிக்கு மாளிகை ஏதோ சொல்லுவான், அந்த தெய்வத்துக்கு நீ உயிர் பலியை கொடுத்தா தான், உயிர் பலி எப்படி இருக்கணுமா, பருவமடையாத பிள்ளைய கொடுக்கணும், பருவமடையாத ஆம்பளை பிள்ளைய கொடுக்கணும்,
பருவம் அடையாத பொம்பளை பிள்ளைய கொடுக்கணும்னு வாயில வந்து உலக விட்டுவாங்க. இந்த கிறுக்கன் சொல்றாங்கிறத கேட்டுக்கொண்டு தாம் பெற்ற பிள்ளைய அறுத்து மாட்டிக்கொண்டவனும் பேப்பர்ல வந்து செய்தெல்லாம் படிக்கணுமா இல்லையா? தன்னுடைய பிள்ளையவே என்ன செய்யறான், உன் பிள்ளைய பழி கொடுன்னு சொன்னா இந்த பண வெறி, பணம் வேணும் வேணும், சரி வேணும்னு நினைக்கிறேன், இது எப்படி கிடைக்கும், இந்த பிள்ளைய போய் அறுத்தா எப்படி பணம் கிடைக்கும், அது இந்த கிறுக்கன் சொன்னா எப்படி நம்புற அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்காம பெத்த பிள்ளைய கொண்டே நரபலி கொடுக்குறான், அடுத்தவன் பிள்ளைய நரபலி கொடுக்குறான். இல்லாட்டி என்ன செய்யறான், நீ வந்து யார் வீட்டு பிள்ளையா பிடிச்சிட்டு வந்து பருவமடையா சின்ன பிள்ளையா இருக்கணும், அதை வந்து நீ வந்து நரபலி கொடுத்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதுல சாராயத்தை ஊத்தி அதை கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுனா நீ பணக்காரன் ஆயிருவேமா. யார் வீட்டு பிள்ளைய கொலை பண்ணி மண்டை ஓட்டை எடுத்து வந்து அதுல சாராயத்தை ஊத்தி அதிலிருந்து சாராயத்தை சாமி தலையில ஊத்தி பூஜை செஞ்சா என்ன செய்வீங்க, பணக்காரன். இந்த மாதிரி செஞ்சு மாட்டின பேப்பர்ல படிக்கிறோம். ஏன்டா அப்படி பண்ண, பணக்காரன் அப்படி செஞ்சாங்கிறான். ஏன் இப்படி செஞ்ச, பணம் பத்தலையா, இருக்கிற பணம் பத்தல. அப்ப எங்க எல்லாம் மனுஷன் கொண்டு விடுது பாத்தீங்களா, பெத்த பிள்ளைய கொலை செய்ய சொல்லுறது, யார் வீட்டு பிள்ளைய என்ன செய்யறது, கொலை செய்ய வைக்கிறது. அதே மாதிரி வருவாங்க டபுள் வருவான், 100 ரூபா 200 தர்றேன், எந்த கிருக்களையும் தர முடியுமா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் தர்றேன், டபுள் ரெட்டிப்பு பண ரெட்டிப்பு மோசடி பேப்பர்ல போடுறான். இதையும் அவனாச்சும் நம்புவான். கொஞ்சமாச்சும் ஒரு இதுல ஆன்மீகம் இருக்குதா, ஆன்மீகத்தை நம்ம நாளாச்சு ஒரு மூட நம்பிக்கை விட்டுறலாம். இது வந்து ஒரு யதார்த்தமான உலக விஷயம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குட்டியா போடும், எப்படி 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும். ஒருத்தன் வந்து செய்யறான் 10,000 கூட 20,000 தர்றோம் அப்படிங்கிறான், அப்படியா தாங்க கொடுக்குறான். எப்படிடா கொடுப்பான் யோசிக்கிறது கிடையாது. கடைசியில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஏன்டா 5 லட்சம் ரூபாய் வாங்கி 10 லட்சம் ரூபாய் தர சொன்னா ஏமாத்திட்டான், நீ ஏன்டா இவனை பிடிச்சி உள்ள போடணும், ஏமாத்திட்டான். இது எப்படி தருவானிங்க நம்புன, எவ்வளவு ஐயோக்கியனா நீ இருப்ப, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் எவனுக்கா தர முடியுமா. அப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் இந்த டபுளிங் பண்றேன்னு ஏமாத்துறான். அதே மாதிரி ஒரு வீட்டில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா நகையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த நகைக்கு தனி ஸ்பெஷல் பூஜை செஞ்சோம்னா நகை டபுள் ஆயிரும் அப்படின்றாங்களாம். நகை டபுள் ஆயிருமா, எப்படிடா டபுள், கொஞ்சம் யோசிக்க வேணாம், நகை எப்படி டபுள் ஆகும். அதை கொண்டாந்து வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி பூஜை செஞ்செல்லாம் செஞ்சு நாளைக்கு திறந்து பாருங்க, அதுல வந்து உங்களுக்கு வந்து 20 பவுன் 40 பவுன் ஆயிருக்குன்னு போயிட்டாங்க. அவன் உள்ள மூடும் போது ஷாப்புல அப்பிக்கிட்டான், வெறும் கூட தான் மூடி இருக்கான். அந்த உள்ள வச்சு பூஜையை செய்யறோம்னு சொல்லி மூடும் பொழுது அவன் என்ன செஞ்சான், வேற ஒரு சாக்கு சோழனா போய் உள்ள திணிச்சு விட்டான். வெறும் கூட என்ன செய்யலாம், உள்ளக்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்ப வச்சு விட்டு போயிட்டான். நாளைக்கு தான் நீங்க திறக்கணும், அதுக்குள்ள போய் சேர வேண்டிய நேரத்தில் செட்டில் ஆகிக்கிறோம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தீங்கன்னா 40 பவுன் இருக்கும். இந்த கிறுக்க பணத்தாசை என்ன பண்ணுது, அப்படியான்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்து உங்காம திங்காம என்ன செய்வாங்க, குடும்பத்தோட உட்காந்து காத்துட்டு இருப்பாங்க, எப்ப 4 மணி வரும், எப்ப 40 பவுன் கிடைக்கும். கடைசி திறந்து பார்த்தா வெறும் கூட. எப்படி எல்லாம் கிறுக்கனா நம்ம பாத்தீங்களா. இந்த ஒரு ஆசைக்கு லிமிட் இல்லாம ஏன் இப்படிப்பட்டு அலையிறீங்க, எதுக்காக வேண்டி இந்த மாதிரி இதனால என்ன உங்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன, எப்படி கிடைக்கும், கிடைக்கிறது உழைச்சா கூட கிடைக்கிறது கன்ஃபார்ம் இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. உழைக்கிறது சம்பாதிப்பதற்குரிய வழி, வியாபாரம் பண்ணுவது சம்பாதிப்பதற்குரிய வழி, விவசாயம் பண்ணுவது சம்பாதிக்கிறதுக்குரிய வழி, பொருள்களை தயாரிப்பது அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழி, மூட்டை தூக்குறது, லோடு மிதிக்கிறது, வண்டி வாகன வாடகைக்கு ஓட்டுறதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்குரிய வழி. அதுலயே கிடைக்காமல் போகலாம் இந்த மார்க்கம் சொல்லுது. அதுலயே கிடைக்கலாம், அல்லாஹ் நாடினால் அதிலும் உனக்கு போதுமானது இல்லைன்னு இதெல்லாம் கிடைக்கக்கூடியது, கிடைக்கக்கூடியதே கிடைக்காமல் போகும் நம்பக்கூடிய ஒரு மார்க்கத்தில் கிடைக்காத இனங்களில் எல்லாம் கிடைக்கும் எப்படி நம்புவீங்க. இது பணம் கிடைக்கிற வழியா, ராசிக்கல்லு டபுளிங் ஆகுறது மார்க்கத்தில் ஒரு வழியா, பணம் கிடைக்கிறது உலகத்தில் எவனாச்சும் இது ஒரு எந்த ஒரு பொருளாதார நிபுணராவது இது எங்க சொல்லி தந்திருக்கிறானா, இல்ல. அதே மாதிரி பாருங்க, இந்த பணம் வந்து 10 என்ன வயசான ஆளுக்கு இருக்காங்களே, வயசான ஆளுக்கான யாரு, உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடையாது. 50 வருஷம் அரசாங்க ஊழியரா இருந்து 25 வருஷம் அரசாங்க ஊழியரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமா லம்பாவா என்ன செய்வாங்க, இந்த ஆளா 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, இந்த 15 லட்சம் ரூபாய் வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. யாரு, அரசாங்க ஊழியர். அது இத்தனை வருஷம் லஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பானா ஒருத்தன் வருவான், நீங்க இந்த பணத்தை முதலீடு செய்தீர்களே ஆனால், எது பணத்தை எங்கள்கிட்ட வந்து முதலீடு செய்தீர்களே ஆனால் அந்த இது தேக்கு மர திட்டம் பாக்கு மர திட்டம் வாங்க, அதுல செய்தீர்களே ஆனால் ஒரு மாசம் ஒண்ணுக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா. 5 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிற என்ன வியாபாரம் இருக்குது, அது எப்படி கிடைக்கும், எந்த வியாபாரம் கிடைக்கும். என்ன செய்யறான், படிச்சவன் விவரம் உள்ளவன், பல பேருக்கு லஞ்சம் வாங்கி ஏமாத்தி பழகினவன், எவ்வளவு ஏமாத்திருப்பான், ஏமாத்தி பழகினவன் இந்த அரசு ஊழியராக இருந்து அறிவாளி என்று பெயர் எடுத்து நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை சுமந்து கொண்டிருந்தவன் எல்லாம் போய் என்ன செஞ்சான்,
அந்த தேக்கு மர திட்டம், பாக்கு மர திட்டம், ஈமுக்கோழி திட்டம், இந்த மாதிரி எல்லாம் மாட்டுறாங்க. கடைசியில் வந்து தெருவு நிக்கிறாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏமாத்தி வீட்டு சொல்லி எடுத்துட்டு போய் நீ தானே கொடுத்த, அவன் சொல்றான்னு நீ எப்படி நம்புறது? கேப்பையில நெய்வடி எங்க சொல்லுவாங்க, கேழ்வரகு நெய்வடினா கேட்கறவனுக்கு புத்தி எங்க போச்சு? கேழ்வரகு நெய்வடின்னு சொன்னா கேட்க கூடாது, அது எப்படா வடின்னு கேட்கணும். கேழ்வரகு நெய் எப்படி வலிங்க? எள்ளுல வடியலாம். கேழ்வரகு ரொம்ப எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தானியம், அது இருக்கிற எண்ணெய் பசையும் காலி பண்ணிவிடும். அதுல எப்படி நெய் வடிங்கன்னு கேட்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? எவன் எதை சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் காரணம் இந்த பண விஷயத்துல நம்ம போதும்னு நினைக்காதுதான். உழைச்சா கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். இருந்தா அல்லாட்ட நான் மன்றாடிக்கிட்டு நான் என்ன செய்வேன்? சபரா இருந்துக்கிறேன். இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படை நாளை எதிர்காலத்தை கணிச்சு சொல்றேன்னு ஒருத்தன் சொல்றான், நீ நம்புறீங்க. அது மாதிரி எவனும் இந்த மாதிரி கணித்து சொல்ல இயலாது நினைத்துக் கொண்ட யாரும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக நம்முடைய வறுமை என்று நம்ம நினைக்கிறோம், பொருளாதாரம் போதவில்லைன்னு நினைக்கிறோம். உண்மையில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் கூட வேண்டிய, ஒரு 500 வருஷத்துக்கு 500 கூட அதிகம் தான், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உலகத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த மக்களோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள மாதிரியான ஒருவன் கூட இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்ல. 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாங்களே அந்த மக்களை மாதிரி வறுமையில இன்னைக்கு உள்ள 700 கோடி பேர்ல ஒருவன் கூட கிடையாது. நீங்க விளங்கணும், வறுமையில் இருக்கும்னு சொல்றோமே, யாரும் வறுமையில் இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வறுமைன்னு நம்ம எதை சொல்றோம்? அந்த காலத்துல பணம் எதுக்கு தேவை? அந்த காலத்துல பணம் எந்த விஷயம் தேவை என்று கேட்டா திங்கிறதுக்கு தேவை. அந்த காலத்துல பணம் எதுக்கு தேவை? சாப்பிடுவதற்கு பணம் வேணும். ஏதோ அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துக்கொள்வதற்கு பணம் வேணும். ஒரு படுக்க பாய் வாங்குறதுக்கு பணம் வேணும். இந்த வீடு கட்டுறா இருந்தா களிமண்ல வெட்டிருக்கு, அது கொஞ்சம் என்ன செய்யணும்? பணம் வேணும். இது தவிர வேற ஒரு பணமெல்லாம் அன்னைக்கு தேவை கிடையாது. பணம் தானே என்னது? இவ்வளவுதான். அதுல கூட திங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு செலவழிச்சாங்களே, சாப்பிடுறதுக்கு என்ன செலவழிச்சாங்க? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு போட்டிருக்கான், நாக்குக்கு போட்டிருக்கிற கண்டுபிடிச்சிக்கிற சாதனங்களை பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இல்லாம மனுஷன் வாழ முடியும். இவனா தேவையில்லாம புளிப்புல லட்சக்கணக்கான வகை, இனிப்புல லட்சக்கணக்கான வகை, குடிப்பானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நோம்புக்கு போய் வாங்க போனா எத்தனை பிராண்ட், எத்தனை டேஸ்ட், ஸ்ட்ராபெரி கொடுங்க, ரோஸ் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டாது இருப்பாங்க அந்த மக்கள்லாம். அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? கரும்பு சாரை வச்சு பண வெள்ளத்தை சாப்பிட்டு போயிருப்பாங்களே தவிர என்ன இனிப்பு சுவைன்னு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு சுவையும் கிடைக்காது. சும்மா சோத்த, அந்த காலத்து சாப்பாடு என்ன? சோறு ஆக்குவாங்களா? சோத்தாக்கி அதுல அந்த மோரை ஊத்தி சாப்பிட்டுருவாங்க. ராத்திரி தண்ணியை ஊத்தி வச்சு ஒரு மிளகாயை கடிச்சுக்கிட்டு காலைல என்ன செய்வாங்க? பழைய சோறை ஒரு சட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் சாப்பாடு. இதுக்கு என்ன செலவாக போகுது? இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டா கூட இந்த மாதிரி ஒருத்தன் உயிர் வாழ்வதற்கு போகுது. இது நல்ல உணவும் கூட, எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது, கொழுப்பு கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, பிரஷர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு என்ன ஆகும்? ஒருத்தன் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ சாப்பிடுவானா? 1/2 கிலோ சாப்பிடுவானா? ஒருத்தன் அதிகபட்சமா நல்லா சாப்பிடுவனா இருந்தா ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசி ஒருத்தங்க சாப்பிட முடியும். மாசத்துக்கு 15 கிலோ அரிசி தேவை. உனக்கு ஓசியாவே 20 கிலோ கிடைச்சு போயிருவாங்க. 20 25 எல்லா ரேஷன் கார்டுக்கு என்ன செய்யலாம்? 20 கிலோ கிடைச்சிடறான். சரி, குடும்பத்துக்கு தான் கொடுக்கறான். ஒரு ஆளுக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 1/2 கிலோ நல்லா திண்டா தான். சின்ன பிள்ளைலாம் அவ்வளவு சாப்பிடாதுவோ. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமா போனா எத்தனை? 25 கிலோ அரிசி வாங்குறீங்களா? அவ்வளவுதான் வாங்குறீங்க. ஒரு குடும்பத்துக்கு, சின்ன குடும்பமா இருந்தா 25 கிலோ அரிசி வாங்குறீங்க. இந்த அரிசிக்கு செலவழிக்கிற ரூபாய் எவ்வளவு? 10 பேர் 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 1000 ரூபாய் செலவழிக்க போறீங்க. அப்ப ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதான் இது இல்லாம எவன் இருக்கான்? அன்னைக்கு இது போதுங்களா? சாப்பிட்டுலாம்ல, வாழ்ந்துடலாம்ல. அன்னைக்கு இதை தவிர என்ன திண்டாங்கன்னா அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுப்பாங்களா? அன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய பல வகையான சாப்பாடுகள்லாம் இருக்க, அதான் கடல் பாசி உங்களுக்கு தெரியுமா? அல்லது பாதாம் பிசன் தெரியுமா? எத்தனை வகையை செய்யறமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னென்னமோ பெயர்கள் எல்லாம் உண்டாகிட்டு இருக்கான். பேரே யோசிக்கிற முடியாது. அந்த அளவுக்கு நாக்குக்கு என்ன செய்யறது? கலர் கலரா சாமாங்க, ருசி ருசியா சாமாங்க, அது மாதிரி எல்லாம் போட்டு இப்படி சாப்பிடுறமே. சாப்பிடுற வகையில 99% இந்த காலத்தில் உள்ள விஷயம். 1% தான் அந்த காலத்து மக்கள் அனுபவிச்சான். அப்ப அந்த மாதிரி வாழ்வது என்று இருந்தால் உங்கள யாராச்சும் ஏலன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வாழ்க்கை தான் இன்னைக்கு இல்லாம இருந்தாங்க. 2 பேரிச்சம்பளம் ஒரு நாளைக்கு கிடைக்கல, அதான் அன்னைக்கு வாழ்க்கை. அன்றைக்குள்ள வாழ்க்கை என்னது? 2 பேரிச்சம்பளம் கிடைக்கல ஒரு நாளைக்கு. 2 பேரிச்சம்பளம் கிடைக்கல என்று சொன்னால் அது அந்த மாதிரி வாழ்க்கை இன்னைக்கு உருத்தம் வாழ்றான்னு சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் மட்டும் இதை சொல்லல, அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறை இதுவா தானே இருந்துச்சு. அப்ப 1500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீர்களே ஆனால்
இதுக்கு பணம் பத்தாம இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? நீ வகை வகையா சாப்பிடுற, அதுக்கு பணம் இருக்குது. வகை வகையா குடிக்கிற, அதுக்கு பணம் இருக்கிறது. வகை வகையா அணிகிற ஆடைகள், அதுக்கு பணம் இருக்கிறது. வகை வகையா ஆடம்பர ஏசி, பிரிட்ஜ், லைட், ஃபேன். அன்னைக்கு கோடீஸ்வரனா இருந்தா கூட ஒரு ஃபேனை போட்டு கீழே படுக்க முடியுமா அவனுக்கு? கோடீஸ்வரனா தான் இந்த பங்கான்னு வச்சுட்டு ஒருத்தனை வச்சு வீச சொல்லுவாங்க. பொண்டாட்டி புருஷன் வீசிட்டு இருக்க முடியுமா? அவனா இருந்தா வீச சொல்லி போடலாம். பொண்டாடி புருஷன் ஜாலியா இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்ப ஒருத்தன் வீசிட்டு இருக்க முடியும். வேற ஒரு சாவணா நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் உன்னுடைய தனிமையில நீ பாட்டு வேலை போட்டு படுத்து கிடக்குறியா? இதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா? எத்தனை பிறவனா இருக்கட்டும், சுலைமான் நபியாவா இருக்கட்டுமே, அவருக்கு வேற என்ன செய்யணும்? புழுங்கித்தான் அவனு ஒண்ணும் பண்ணவே முடியாது. அப்ப ஆளை வச்சுக்கிட்டு வீசுறது எல்லா நேரத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அன்னைக்கு பணக்காரன்னு சொன்னா கூட சும்மா பணத்தை வச்சிருக்கலாமே தவிர என்னத்தை அனுபவிச்சான்? இந்த மாதிரி பேனை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கமா இல்லையா? நம்ம பாட்டுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருவோங்க. இந்த மாதிரி லைட் பளிச்சுன்னு வெளிச்சம், ராத்திரியான 6 மணியான ஊர் அடங்கிறேன். அந்த காலத்துல வெளியே நடமாட்டமே இருக்காது. ராத்திரி நமக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல செய்வாங்க, பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சிருப்பாங்க, தூணு அதுல கூட எண்ணெய் ஊத்தி கொளுத்தி வச்சுட்டு போவாங்க. அது எந்த வெளிச்சமும் வராது. அங்கனுக்குள்ள ஒரு போஸ்ட் முறை இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். அடையாளத்துக்கு உதவுமே தவிர ஒரு பக்கத்துல வர்றால கண்டுபிடிக்க வச்சு முடியுமா? இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? எத்தனை எப்படி அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா நம்ம வறுமையா? எத்தனை வகையா திங்கிற நம்ம வறுமையா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, 2 சட்டைக்கு மேல என்கிட்ட இல்ல, ஒரு ஆள் சொல்லுவோம். என்னிடத்தில் மொத்தமா இருக்கு 2 சட்டை தான். அன்னைக்கு மொத்தமா அதான் இருந்துச்சு, அது கூட இல்லையே. ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆடையில் நாங்க தொழுவலாமான்னு. அவளி குள்ளிக்கும் சௌபானி, யாருக்குப்பா 2 ஆடை இருக்குது? எல்லாம் ஒரு ஆடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் 2 ஆடையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆடையை சுத்தி கொண்டு தொழலாமான்னு கேட்கும் பொழுது எல்லாருக்கும் எங்க 2 ஆடை இருக்கு? ஒரு ஆடை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? அப்ப 2 ஆடை என்பது பணக்காரன். 2 டிரெஸ் வச்சிருந்தா அன்னைக்கு பணக்காரன். 2 டிரெஸ் இல்லாம ஒரு டிரெஸ் வச்சிருந்தா அன்னைக்கு என்னது? ஏழை. இன்னைக்கு ஒரு டிரெஸ் வச்ச ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம். இல்ல. கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல. அப்ப வீட்டுல வச்சுக்கிற தட்டுமுட்டு சாதனங்களை வச்சு பாருங்க, ஒண்ணும் இல்லாத வீடா இருந்தாலும் என்ன இருக்கு? ஒரு டீப் லைட் இருக்குமா இல்லையா? ஃபேன் இருக்குமா இல்லையா? ஃப்ரிட்ஜ் இருக்குமா இல்லையா? வாஷிங் மிஷின் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே வகை வகையான இதுகள் பெருகி போன பிறகும் கூட அதுக்கு நம்ம செலவழிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது. சாப்பிடுறதுக்கு மட்டும் செலவழிச்ச அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம சாப்பிடுவதை தாண்டி என்ன செய்கிறோம்? உணவுல அப்படி படுக்கிற விரிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தலவாணி எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்டில் மெத்தன் எடுத்துக்கொண்டாலும் சரி, தரை அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த எங்க நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? அவ்வளவு அட்வான்ஸா போய் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுக்கு பணம் பெருகி இருந்துகிட்டு வறுமைங்கிறாங்க. எவ்வளவு அந்த காலத்து மக்கள் வறுமைன்னா அர்த்தம் இருக்குது. அந்த காலத்து மக்கள் என்ன செய்யறது? வறுமை கஷ்டப்படுறோம்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இது கூட பேர்ச்சி மனம் கூட இல்லாட்டி அது உண்மையில் நம்மளே பரிதாபப்படக்கூடிய ஒரு வறுமை என்று சொல்லலாம். ஒரு நாளைக்கு அரைக்கப்படி அரிசி கூட கிடைக்கலன்னு சொன்னா அது வறுமைன்னு சொல்லலாம். இந்த காலத்துல எவனாச்சும் தெருவில் படுக்கிற பிளாட்பாரத்தில் படுக்கிறவனுக்கு வறுமைன்னு சொல்ல இயலுமா? பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்கன்னா பெரிய மண்ணடியில் உள்ள பெரிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போய் பிள்ளைய சேர்க்கிறான். அவன் இருக்கிற பிளாட்பாரத்தில் அப்ப பணத்தை கட்டி என்ன செய்யறான்? ஸ்கூல்ல கொண்டு பிள்ளைய படிக்க வைக்கிறான். அது மாதிரியான செலவுலாம் இருக்கிற அளவுக்கு பணம் கிடைக்கத்தானே செய்யுது. ஒரு ரிக்ஷா ஓட்டினா கூட இன்னைக்கு எத்தனை ஒரு சம்பாதிக்க முடியுமே? ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு என்ன சம்பளம்? ஒரு கொத்தனார் ஒரு தச்சருக்கு என்ன சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு? அப்ப அந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கெல்லாம் 3 ரூபா மாசத்துக்கு சம்பாதிக்க முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாம் 7000, 8000, 10,000, 40,000, 30,000 செய்யறான். படிக்காத வேலைகளுக்கு சொல்றேன். படிக்காத வேலைகள் இப்படி படிச்ச 50,000, 1 லட்சம் அப்படி போய் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம வறுமை என்று நினைக்கிறது முதல் போலித்தனம் விளைவிக்கிறோம். வறுமைங்கிறம இந்த காலத்துல வறுமைங்கிற கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு வறுமைங்கிறீங்க. வறுமை எதாவது சொல்றீங்க? அவன்கிட்ட ஏசி இருக்கு, என்கிட்ட ஏசி இல்ல, வறுமை. இது ஒரு வறுமையா? அவன்கிட்ட ஓவன் வச்சுன்னா நான் ஓவன் ஒண்ணு வாங்கல, அதனால வறுமை. 2 மாடி நான் 1 மாடி, நான் வறுமை. இத வறுமை. இது எப்படி வறுமைங்கிறீங்க? வறுமைன்னா என்னன்னு பாருங்க. வறுமை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம கண் முன்னாடி இருக்கிறது. அந்த வரலாறை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி நீங்கள் இல்லை என்றால் நீங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி நீங்க இருந்து ஆசைப்படுங்க. நபிகள் நாயகம் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்துக்கு அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்றானே, அவங்களுடைய வறுமையை வரலாற்றில் என்ன செய்யற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை பாருங்க. ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாபீர்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு சஹாபி. அவங்க தகப்பனார் உஹது போர்ல இணைஞ்சிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு.
அதனால இளைஞரா இவர் விட்டுட்டு போனதுனால ரசூலுல்லாஹி இவர் மேல ஒரு பிரியமா இருப்பாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டோரமா போயிட்டு இருக்காங்க, வீதியில் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜாபிர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஜாபிர் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து போறாரு. எங்க கூப்பிட்டு போறாருன்னா கூப்பிட கூட வாயினால கூப்பிடலையா, அஷார இலைய இப்படி கையினால கூப்பிடுறாங்க. அவர் பின்னாடியே போறாரு. போனவன என்ன செஞ்சாங்கன்னா கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டே போறாங்க. போனவன வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களோட மனைவியோட வீட்டுக்கு வந்து உள்ள போயிட்டு ஜாபீர் உள்ள வா, முதல்ல உள்ள போயிட்டு தான் கூப்பிடணும், சேர்ந்துட்டு கூட்டிட்டு போயிடக்கூடாது. வீடுகளுக்கு யாராவது கூட்டிட்டு போனோம்னு சொன்னா நம்மளும் சேர்ந்த வீட்டுக்காரோட சேர்ந்து நுழைஞ்சிடக்கூடாது. வீட்டுக்குள்ள பல மாதிரி இருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ள அணியக்கூடிய ஆடையை மட்டும் அணிந்து கொண்டிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் பாட்டு ஒரு நண்பர் தானே கூட்டிட்டு ஓடி போயிடக்கூடாது, நீங்க நுழைஞ்சிடக்கூடாது. ஒரு வீட்டுக்காரர் உங்களை அழைத்து கொண்டு போனாலும் நீங்க 2 பேர் வாசல் நின்று அவர் உள்ள போகணும், உள்ள போயிட்டு வாங்கன்னு கூப்பிடணும். அங்க உள்ள நிலைமையெல்லாம் சரியா இருக்குன்ற அவரை போய் கடைப்பிடிக்கணும், கூட போற ஆளு கடைப்பிடிக்கணும். அப்ப அந்த மாதிரி நான் வெளியே நின்று கொண்டேன். உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கூப்பிட்டாங்க, ஜாபீர் உள்ள வா. உள்ள வந்தவன என்ன செஞ்சோம், போனவன வீட்டுல கேட்கறாங்க, ஹல்மின் கதா ஏதாவது சாப்பிட இருக்கா, எது கூட்டு போறாங்கன்னா இவர் சாப்பிடாம ஒரு மாதிரியா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பசிக்கு இறக்கமா இருந்திருப்பாரு ஜாபீர், போராளம் கூட்டா போவாங்க, பசிக்கு இறக்கமா இருந்திருக்காரு. ஆஹா பையனை பார்த்தா ரொம்ப சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டுதான் வாங்க கூட்டு போறாங்க. என்ன நினைச்சிட்டு போறாங்க, ஏதாவது இருந்தா கொடுப்போம்னு கூட்டு போறாங்க. போய் தெரிஞ்சுக்கிட்டுலாம் கூட்டு போல, வீட்டுல என்ன இருக்குது பிரியாணிக்கு வச்சிருப்பாங்க இன்னைக்கு கன்ஃபார்ம் அப்படிலாம் போல, என்ன இருக்குதோ கொடுப்போமேன்னு கூட்டு போறாங்க. ஏதாச்சும் இருக்குதா, வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா நாம் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து இதான் இருக்குன்னு 3 ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க. இருக்கிற 2 பேரு 3 ரொட்டி தான் மிச்சமா இருந்து ரசூலுல்லாஹ் 3 ரொட்டி வச்சிருந்துருக்காங்க. அந்த 3 ரொட்டியை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இந்த இருக்கு இதான் இருக்குன்னு வச்சிடறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எனக்கு முன்னாடி 1 ரொட்டி வச்சாங்க, தனக்கு முன்னாடி 1 ரொட்டி வச்சுக்கிட்டாங்க. 1 ரொட்டி எப்படி சரிபாதியா பிச்சு அவங்களுக்கு பாதி எனக்கு பாதியா வச்சாங்க. வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்புறமேல மனைவிட்ட கேட்கறாங்க, ஏதாவது குழம்பு ஏதாவது இருக்கு, வேற ரொட்டி தான் வந்திருக்குது, வெறுமனே காஞ்சி உணவு ரொட்டி தான் வந்திருக்குது, குழம்பு ஏதாச்சும் இருக்குதா, சால்னா இருக்குதான்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க வீட்டுல சொல்றாங்க, சால்னாலாம் ஒண்ணும் கிடையாது, வினிகர் தான் கொஞ்சம் இருக்குது. வினிகர்னா ஊறுகாய்லாம் ஊத்துவாங்கல்ல, காடி சிறுக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வினிகர் தான் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நல்ல குழம்பாச்ச கொண்டு வாங்க, வினிகரை இப்ப நல்ல ஒரு சூப்பரான குழம்பாச்ச நல்ல சால்னா வச்சு அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வினிகரை வச்சு இந்த ரொட்டியை தொட்டு விருந்தாளி கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுறாங்க. அப்ப இவங்க யாரு, சக்கரவர்த்தி, அகில உலகமே அரண்டு நடங்க பயந்து நடங்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஆட்சி புரிந்த சக்கரவர்த்தி மாமன்னர். அப்படியான ஒரு பாரசீக ரோமாபுரி மன்னர்கள் எல்லாம் இவங்க பேரை கேட்டா நடுங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல போய் மொத்தம் இருந்தது 3 ரொட்டி. அந்த ரொட்டியை கூட என்ன செய்யறாங்க, குழம்பு இல்லாத ரொட்டி, தொட்டுக்கிறதுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு நாள் பார்த்திருப்பீங்களா, வீட்டுல சால்னாவே இல்ல வெறும் ரொட்டி தின்ட்டு போன்னு சொல்லிருப்பாங்களா, ஒரே ஒரு நாள் நடந்திருக்குமா? அதை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு, அது ஒரு முக்கியம், அது முக்கியம் கிடையாது, அதை சாப்பிட்டுட்டு நிஅமல் உதுமுல் ஹல்லு, இந்த வினிகர் தான் நல்ல சால்னாவா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரசிச்சு வேற சாப்பிடுறாங்க. ரசிச்சு சாப்பிட்டா அர்த்தம், அது கூட கிடைக்காதவர்களுக்கு தான் அதை ரசிக்கணும். அதை விட நல்லதை ரசிச்ச நாக்குக்கு இதை ரசிக்க இயலாதுல. இது நல்லதுன்னு சொல்வதா இருந்தால் வினிகரை சாப்பிட்டு சூப்பரா இருக்கு என்ன அர்த்தம், வெறும் ரொட்டியை விட சூப்பர் தான் அது. வேற மாதிரி வகை வகையான சால்னா சுட்டு சாப்பிட்டு சூப்பர் நேரம் சொல்லுவாங்களா? அப்ப வெறும் சாதாரண ரொட்டியை சாப்பிட்டு பழகிய காரணத்தினால் அவர்களுக்கு என்ன சொல்ல முடிகிறது, இது நல்லா இருக்குது சூப்பரா இருக்குங்கிறாங்க. இது முஸ்லிம்ல நூல்ல 5476வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே மாதிரி கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 5473 5474 5475 இருக்கிறது. அப்ப இது வறுமை. இப்படி நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். வறுமையா இருக்கு, காசு இல்ல, பணம் இல்லங்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருந்தான் அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. பகலா இரவா என்று தெரியவில்லை. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அப்படி ஹதீஸ்ல வருது, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தாங்கன்னு சொன்னா வெளியே அபூபக்கர் வெளியே நிக்கிறார், உமரும் வெளியே உலாக்கி நிக்கிறார். 2 பேரும் நிக்கிறாங்க. என்னப்பா நேரத்தில் நிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் சொல்றாங்க, பசி, வீட்டுல ஒண்ணும் இல்ல, பசி,
ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, வேலைகளை கிடைக்குமா, அதுக்காகத்தான் ஏதாவது சோர்ஸ் கிடைக்குமா நினைஞ்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ, இப்படி அடிக்கடி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவார்கள். என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்க ரெண்டு பேரையும் எது வெளியேற்றியதோ, வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ அந்த பசிதான் என்னை வெளியே கொண்டு வந்தது. வீட்டில் உட்கார்ந்த பசி தாங்க முடியல, இந்த அந்தான்னு பாக்குறேன், 2-3 நாளான என்ன வருது, சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் தான் தாங்க முடியாம போவோம். அப்ப அந்த மாதிரியாக நானும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு என்ன செய்யறேன், தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஊருக்கு வெளியே ஒரு அன்சாரி ஒருத்தர் இருக்காரு, அன்சாரினா மதீனாவாசி, அவருக்கு தோட்டந்தோரோட வசதியா இருக்காரு. அவர் நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டு இருக்காரு. முடிஞ்சா வர்றேன்ற சொல்லி இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு கிளம்பி வந்தது ரொம்ப சாப்பிட தாங்க முடியல, அது விருந்து கலைச்சிருக்கிறாரு, எப்ப வேண்டாலும் போகலாம், பேரிச்சம்பழம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கேன், வேற என்ன சாப்பாடுனா என்ன பிரியாணி இது அதை அப்படிலாம் பார்க்க தேவையில்லை, இருக்கிறத தருவாங்க. அப்ப வாங்க நம்ம 2-3 தூரம் போவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனா, அங்க போனா தடப்படலாம் பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு ஆட்டை பிடிச்சாரு, பயங்கரமா என்ன செய்யறாங்க, சாப்பாடு பண்ணலாம் கொடுக்கறாங்க. சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, லதுஸாலுன்ன யௌமல் கியாமத்தி அன் ஹாதன் நயீம், இந்த இன்பத்தை பற்றி நீங்கள் கியாமத் நாள்ல விசாரிக்கப்படுவீர்கள். இதுக்கு காஞ்ச ரொட்டி தின்னுட்டு இன்னைக்கு பேரிச்சம்பழமும் கறியும் சாப்பிட்டு இருக்கிறீர்கள் இல்லையா, இதை பற்றி நீங்கள் கியாம நாள்ல விசாரிக்கப்படுவீர்கள் என்று அந்த 2 பேருக்கு அபூபக்கர் உமருக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. வீட்டுல சாப்பிட ஒண்ணு இல்லைன்னு வெளியே வந்த ஒரு ஆளை சொல்லுங்க, ஏன் வெளியே சுத்திட்டு இருக்கிற, ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, ஒரு பிஸ்கட் கூட இல்ல, ஒரு பொறிகடல கூட இல்ல, அதுக்காகத்தான் தெருவில் நிக்கிறேன்னு என்னைக்கா நின்றுருக்கீங்களா? அப்ப என்ன யார் வறுமை எங்க இருக்கிறீங்க, நீங்க வேற வேற விஷயங்கள் ஒரு சொகுசுகளுக்கு சில ஆசைப்படுறீங்க, அந்த சொகுசு இல்லைன்னு நீங்களா பொய்யா வறுமை நினைச்சுக்கிட்டீங்க, இது வறுமை. சாப்பாட்டுக்கு இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதரை நினைச்சு அவங்களும் சம்பாரிச்சிருக்கலாம், அந்த வறுமை அவங்களை என்ன செய்ய அசைக்கல. ஏன்னா கஜானாவுல கோடி கோடியா பணம் இருக்கிறது, அந்த ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் கஜானாவுல எக்கச்சக்கமா இருக்கிறது. கேட்கிறாருக்கும் அந்த ஒட்டகத்தை கூட 2 ஒட்டகம் கொடுங்க, 3 ஒட்டகம் கொடுக்காம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை ஒருத்தர் முறையிட்டாருன்னு சொன்னா பைத்துல் மால்ல ஒட்டகமா கட்டி கிடக்கு, அவங்க தொட மாட்டாங்க. அதான் வறுமை. வறுமை காரணம் என்ன, வறுமைன்னா அவங்க காசை சாப்பிடுவாங்க, இல்லன்னா விருந்தாக கொடுத்தால் சாப்பிடுவார்கள், அன்பளிப்பா கொடுத்தா சாப்பிடுவார்கள். அப்படி இல்லாம இந்த பொது பணத்தை எடுக்க மாட்டோங்கிற கொள்கையினால வறுமை. நினைச்சிருந்தா அவங்க தான் சக்கர பணக்காரர், உலக பணக்காரர் நினைச்சு இருந்தால் இதெல்லாம் நம்ம தான் எல்லாம் உலக சொத்து அரசின் சொத்து தானே சொல்றான், நாட்டு சொத்துலாம் யாருக்கு சொந்தம், அரசுக்கு சொந்தம். அப்படி நினைத்திருந்தால் வறுமை இல்ல. அவங்க ஒரு கொள்கை ரீதியான வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த வறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் எது ஹலாலா தர்றான் அதான் எனக்கு வேண்டும். மக்களுடைய ஜக்காத்து சதக்கா அன்பளிப்பு எதையும் வாங்க மாட்டேன், சதக்கா எனக்கு ஹராம் ஆயிடுச்சு, என் குடும்பத்தாருக்கு ஹராம் ஆச்சுன்னு சொன்ன காரணத்தினால் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுமந்தார்கள். அப்ப இப்படி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நோமான் இப்னு பஷீர் அவர் ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா, இது முஸ்லிம்ல 5434 ஹதீஸ்ல இருக்கிறது முதல் சொன்ன சம்பவம். அப்ப நோமான் இப்னு பஷீர்ங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அலஸ்தும் பி தாமின் வ ஷராபின் மாசியத்தும், இப்ப நீங்க நல்ல விரும்பின சாப்பாடு குடிபானங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது, ஆனால் லக்கத் ரஅய்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்திருக்கிறேன், வமா யஜிது மினத் தக்லி மா யம்லு பிஹி பத்னஹு, மட்ட பேரிச்சம்பழத்துல பல தரம் இருக்கிறது. ரொம்ப மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கும்ல, சோட போய் அதை வாங்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி பேரிச்சம்பழத்தில் கூட வயிறு நிரம்பும் அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்தது இல்லை. மட்டமான பேரிச்சம்பழத்தை கொண்டு வயிறு நிரப்பும் அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லாத நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நல்லா இருக்குல்லப்பான்னு அவர் சொல்றாரு. அவங்கள பார்த்து அவர் இப்படி சொன்னார், நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? அவங்கள பார்த்து எதை பேரிச்சம்பழமும் ரொட்டியும் சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற மக்களை பார்த்து இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நீங்க, ரசூலுல்லாஹ் காலம் எப்படி தெரியுமாங்கிறாரு. அவரை கூட இன்னைக்கு விட்டியன்னு வைங்க, 3 பேரும் கோடீஸ்வரன் போயிருவார். நம்மளோட பார்த்தாங்க, என்னடா இது வாழ்க்கை என்ன மாதிரி என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையை சொல்றாரு, நீங்க எல்லாம் எவ்வளவு பரவாயில்லாத வாழ்க்கை வாழ்றீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டமான பேரிச்சம்பழம் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா தான் வயிறு நிறையும், இவ்வளவு இல்லையா? வயிறு நிறைய அளவுக்கு இல்லைன்னா அர்த்தம், ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா பேரிச்சம்பழத்தில் வயிறு நிறைஞ்சிடும்.
அப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டமான பேரிச்சம்பழம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க நான் மட்டமான பேரிச்சம்பழம் குறைஞ்ச காசுக்கு வாங்கிடலாம், அது கூட இல்லாத அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று நோமான் இப்னு பஷீர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 7650 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் அவங்களுடைய வறுமையான வாழ்க்கைக்கு நிறைய சான்றுகள் நிறைய இதுக்கு சொல்ல தேவை இருக்கிறது. ஏன்னு கேட்டா நிறைய சம்பவங்களை நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சாதான் இந்த வறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு தடம்புறது, வறுமையா இருக்கேன்னு மனம் குழம்புறது சாதாரணமா எடுத்துட்டு போகணும், ரொம்ப ஈஸியா லைட்டா எடுத்துக்கிறேன். இந்த வறுமைங்கிற மனசுடைய பிராந்தி, பொய்யான தோற்றம், கற்பனை, யாரும் வறுமையிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கிறோம், யாரும் செத்து போயிட மாட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளும் நம்ம என்ன செய்யும், அமைதிப்படுத்தும். அதை பார்த்துட்டு அடுத்த தலைப்புல போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.